அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில இருப்பாருன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம நேசிக்கணும். மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஈன், தன்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலகமாந்தர்கள் யாவர்களையும் விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அது நம்முடைய ஈமானை ஒட்டி பார்க்கக்கூடிய, உரசி பார்க்கக்கூடிய காரியம். அப்படி ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோமா? ரசூலுல்லாஹ் ஒரு சபையில கேலி செய்யப்படுறாங்க, அவர்களினுடைய வாக்குகள், அவர்களினுடைய வார்த்தைகள் மீறப்படுகிறது. அங்க போய் நம்ம கலந்துக்கணும். எந்த சபையாக இருந்தாலும் சரி, அதே சபையில நம்ம உம்மா துச்சமாக மதிக்கப்படுறார், நம்ம வாப்பா துச்சமாக மதிக்கப்படுறாரு, கலந்துப்போமா? சாகர வரைக்கும் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு வசனம் பேசிட்டு வருவோம். ஆனா அதே சபையில ரசூலுல்லாஹ் கேலி செய்யப்படும் பொழுது, அல்லாஹ் கேலி செய்யப்படும் பொழுது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களினுடைய வாக்குகள், வார்த்தைகள் மீறப்படும் பொழுது அங்க போய் கலந்துக்கிறோம். அப்ப இது நேசம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்னா உள்ளார்ந்து நேசிக்கணும், உளமாற நேசிக்கணும். அவர்களினுடைய வாக்குகளை, வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நேசிக்கணும். அப்படி நாம் நேசித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த உலகத்துல ஒரு சினிமா நடிகனையும் ஆட்சியாளனையும் பார்க்கணும், அவன் கூட பேசிடணும், அவன் கூட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும், அவன் கூட ஒரு செல்ஃபியாவது எடுத்துடணுங்கிறதுக்காக உயிரை விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களிடத்திலே அந்யோன்யமாக பழகினார்கள். அவ்வளவு